Praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேத சத்தியம், விடுதலை நிச்சயம். பரிசுத்த வேதாகமமாகிய சத்திய வசனங்கள், அந்த சத்தியம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற ஒரு நிச்சயம் என்னவென்று சொன்னால் விடுதலை நிச்சயமானது. இந்த நாளிலும் கூட எனக்கும் உங்களுக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் விடுதலை. 3 காரியங்களிலே எனக்கும் உங்களுக்கும் விடுதலை தேவையாக இருக்கின்றது. We needs deliverance. We need deliverance in 3 areas. 3 பகுதிகளிலே எனக்கும் உங்களுக்கும் விடுதலை தேவையாக இருக்கின்றது. அதே வேளையில் இந்த சேம் டைம் none of any human beings set us free or deliver us or rescue us from these 3 areas. இந்த 3 பகுதிகளிலிருந்து நமக்கு விடுதலை தேவை. ஆனால் இந்த 3 பகுதியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. முதலாவது காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பரம்பரையாக, ரைட், கோத்திரமாக, குலமாக, ரைட், எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே நானும் நீங்களும் பாவிகளாக இருக்கிறோம். Sin is universal. ஆகவே இந்த பாவத்தினுடைய விளைவு, the penalty of sin is an eternal death. Wow. பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம். ஆகவே இந்த நித்திய மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவை. We need a deliverance from the penalty of eternal death. யார் எங்களை விடுதலையாக்கக்கூடாது? வேத சத்தியம், விடுதலை நிச்சயம். இதுதான் செய்தியினுடைய தலைப்பு. முதலாவது காரியம். 2வது காரியம், we need the deliverance from the power of sin. பாவ வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை தேவையாக இருக்கின்றது. ரைட், none could deliver us from the power of sin except God alone. ஜீவனுள்ள தேவனை தவிர பாவ வல்லமையிலிருந்து நம்மை யாரும் விடுவிக்க முடியாது, விடுவிக்கவும் கூடாது. So we need the second deliverance is a deliverance from the power of sin. பாவ வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை தேவையாக இருக்கிறது. 3வது காரியம், the third deliverance we desperate is a deliverance from the very presence of sin. Hallelujah. பாவ வல்லமையிலிருந்து மாத்திரம் விடுதலை பெற்றால் போதாது. இந்த பாவ உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பாவ பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து நமக்கு விடுதலை தர யாராலுமே முடியாது. இந்த மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தவிர யாருமே என்னையும் உங்களையும் இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஆகவே முதலாவது காரியம் பாவ தண்டனை. ஸோ பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம். இந்த பாவ தண்டனையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படும் போது நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் நீதிமானாக்குகின்றார். 2வது காரியம், நானும் நீங்களும் பாவ வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படும் போது நானும் நீங்களும் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். பரிசுத்தமாகுதல் ஆன்கோயிங் ப்ராசஸ். 3வது காரியம், நானும் நீங்களும் பாவ பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது
நானும் நீங்களும் மகிமைப்படுத்தப்படுகிறோம். குளோரிஃபிகேஷன். ஆகவே நீதிமானாக்கப்படுதல் ரைச்சஸ்னஸ், பரிசுத்தமாக்கப்படுதல் sanctification or consecration or purification or cleansing. மூன்றாவது பகுதி glorification, மகிமைப்படுத்தப்படுதல். சரி, இந்த தாட்ஸோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து தன்னை தெய்வமாக நிரூபித்த உயிர்த்தெழுந்த இயேசு பேசின பல வார்த்தைகளிலே ஒரு 2 வார்த்தைகளை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். அந்த 2 வார்த்தைகளும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, இட்ஸ் a great commission. தேவன் கொடுத்த உயிர்த்தெழுந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த 2 பிரதான கட்டளைகளை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். சரி, வேத சத்தியம், விடுதலை நிச்சயம். மறந்து விடாதீர்கள், தான் செய்தியினுடைய தலைப்பு. சரி, மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற இந்த 4 சுவிசேஷங்களிலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களிலும் கடைசி பகுதிகள் வந்து உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள். 40 நாட்கள் தன்னை உயிருள்ள தெய்வமாக காண்பித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40ஆவது நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படியாக 40 நாட்கள் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அந்த கூட்டத்தின் மத்தியிலே, சீஷர்களுடைய கூட்டத்தின் மத்தியிலே அவர் தோன்றி பல வார்த்தைகள் பேசினார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பதாக, அசென்ஷன் சொல்வார்கள், அசென்ஷன் டு ஹெவன், பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்ன ஒரு காரியம். பின்பு அவர்களை நோக்கி, யாரை? சீஷர்களை. அவர் என்பது யார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அந்த உயிர்த்தெழுந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய், தான் கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. இந்த கட்டளையை தான் இன்றைக்கு நாம் நிறைவேற்ற வேணும். எந்த காரியங்கள் நம்ம செஞ்சாலும் இதை நாம் நிறைவேற்ற தவறினால் ஆண்டவர் தந்த அந்த பிரதான கட்டளையை, அந்த கிரேட் கமிஷனை நாங்கள் தவற விடுகிறோம் என்றுதான் அர்த்தம். சரி, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனித வர்க்கத்திற்கும், உலகத்திலே இருக்கிற சகல பாஷைக்காரர்களுக்கும், உலகத்திலே இருக்கிற சகல கோத்திரத்திற்கும் ரைட் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ரைட், இங்கே தான் வருகிறது சத்தியம். சத்தியம், வேத சத்தியம், அது விடுதலை நிச்சயம். என்ன சுவிசேஷம்? இந்த உலகத்திலேயே குட் நியூஸ், காஸ்பல் என்று சொல்வார்கள். சுவிசேஷம், நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே 3 தரம் சொன்னேன், 3 காரியங்கள். பாவ தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலையாக்கக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம். பாவ வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுகின்ற ஒரு சுவிசேஷத்தை இங்கே நாங்கள் சொல்லுகின்றோம். பாவ பிரசன்னத்திலிருந்து நமக்கு விடுதலையாக்குகின்ற அந்த நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். God himself came down as a man, came down as a human being on this earth in 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காலங்களை கடந்த அந்த கடவுள் என்றால் காலங்களை கடந்தவர். இறைவன் என்று சொன்னால் இரவாமையை உடையவர். அவருக்கு மரணம் முடிவல்ல, மறிக்க முடியாது. தெய்வத்தை நாங்கள் மரணத்திலே நாங்கள் முடிக்க முடியாது. அவை மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம். அவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்தபடினால்தான் அவரை இறைவன் என்று சொல்ல முடியும். ஆகவே காலங்களை கடந்த அந்த கடவுள், இறைவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்து கடைசி துளி இரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக சிந்தினார். காரணம், இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பில்லை. வித்தவுட் ஷெடிங் ஆஃப் பிளட் நோ forgiveness. ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய பாவ வல்லமையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால்,
பாவ பிரசனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படணும்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. சுத்திகரிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தனுடைய நோக்கம் என்ன சொன்னால், பாவ தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, பாவ வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, பாவ பிரசன்னத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். ஆகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தது ஒரு பெரிய நற்செய்தி. அதுதான் தேவதூதர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொன்ன, இதோ எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். ஆகவே நற்செய்தி தேவதூதர்களினாலே அறிவிக்கப்பட்டது. என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், அல்லேலூயா, மீட்பர், விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ரைட், தூக்கி எடுக்கிறவர், இந்த உங்களுக்காக தாவீதின் ஊரிலே, ரைட், அவர் பிறந்திருக்கிறார். சரி, இது நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். we need to believe the gospel, ரைட். நீங்கள் யாராவது என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இருந்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுது நான் சொன்ன இந்த நற்செய்தியை விசுவாசிப்பீர்கள் சொன்னால் அதுதான் ஸ்டெப் நம்பர் 1, ரைட். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் முதலாவது வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், we need to repent, மனம் திரும்ப வேண்டும். மதம் மாறுவது அல்ல, not changing the religion. எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மனிதனையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அடிச்சு நான் சொல்கிறேன். ஏனென்றால் all religions are man-made products. மனிதர்கள் மூலமாக ப்ரொடக்ட் பண்ணப்பட்ட ப்ரொடக்ஷன் தான் மதங்கள். மதங்கள் எந்த மனுஷனையும் விடுவிக்காது. மதவரி பிடித்த மனுஷர்கள் இன்றைக்கு செய்கின்ற அட்டகாசங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மனிதனையும் விடுதலையாக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக வந்த யோவான் சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னால், மனம் திரும்புங்கள், repent, the heaven of the kingdom of God or the heavenly kingdom is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. ஈவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கின்றது. ஆதி அப்போஸ்தலருடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதாகவே மனம் திரும்பும் விசுவாசிக்கும் போது எனக்குள்ளே உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னால், நானும் நீங்களும் பாவிகள், என்னுடைய வாழ்க்கையிலே குற்ற உணர்வுகள் இருக்கின்றது, ரைட், பாவ உணர்வுகள் இருக்கின்றது. அந்த குற்ற உணர்வுகள் நம்மை குத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த குற்ற உணர்வுகள் நம்மை கொலை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த குற்ற உணர்வுகளில் விடுதலாக்கப்படுமானால் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கணும்னா என்ன அர்த்தம் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் ஸ்டெப் மனம் திரும்புதல் கடந்து வர வேண்டும். சரி, இந்த மனம் திரும்புதலை கூடாக கடந்து வந்த பின்பதாக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஸ்டெப் நம்பர் 2, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். திருமுழுக்கு, பேப்டிசோ என்ற அந்த மூல மொழியிலிருந்து தான் பேப்டிசம் என்ற வார்த்தை வந்தது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். என்ன? அவர் பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி, anyone who believes, மிக முக்கியமான ஒரு வார்த்தை, anyone who believes and is baptized shall be saved. விசுவாசம் உள்ளவனாகி திருமுழுக்கு பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விடுதலையாக்கப்படுவான், மீட்கப்படுவான், காப்பாற்றப்படுவான், ரைட், பாதுகாக்கப்படுவான், ரைட், அந்த முடிவில்லாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வான் என்பதை இயேசு எனக்கும் உங்களுக்கும் சத்தியமாக சொல்லியிருக்கின்றார். வேத சத்தியம், விடுதலை நிச்சயம். ஆகவே எங்கே நாங்கள் பார்க்கிறோம்? என்ன? விசுவாசம் உள்ளவனாகி திருமுழுக்கு பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், கண்டமினேஷன்.
ஆங்கிலத்தில் நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகின்றேன். And he said to them, go into the world, go into all world, go into all the world and preach the gospel to all creation. சர்வ சிருஷ்டிக்கும் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை நற்செய்தியை பிரசங்கியுங்கள். அது பிறகு ஆண்டவர் சொல்லுகின்றார், anyone who has believed and has been baptized will be saved. That means from the penalty of God's wrath and judgment. But he who has not believed will be condemned. ஆகவே இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவை நாங்கள் விசுவாசித்திருக்கலாம், ஆனால் நான் இயேசுவை விசுவாசித்தேன் என்பதற்கு அடையாளமாக as a symbol, baptism, the holy baptism is a symbol of what we believe. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தேவ கட்டளையை நான் நிறைவேற்றுகின்றேன், தேவனுடைய நீதியை நான் நிறைவேற்ற விரும்புகின்றேன், தேவ ஆலோசனைக்கு என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன், நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை ஆகிய இந்த திருமுழுக்கு ஞான ஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எனக்கும் உங்களுக்கும் விடுதலை நிச்சயம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை விசுவாசித்திருக்கலாம், நல்லது, வெரி குட். நீங்கள் மனம் திரும்பியிருக்கலாம், நல்லது. அடுத்த ஸ்டெப், நீங்கள் திருமுழுக்கு எடுத்தே ஆக வேண்டும். There are 3 holy sacraments. Number 1, Holy Communion. Number 2, Holy Marriage. Number 3, Holy Baptism. திருவிருந்து, திருமுழுக்கு, திருமணம். இந்த மூன்றுமே மிகவும் பரிசுத்தம் உள்ளது, மிகவும் கடைப்பிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான 3 நிகழ்வுகளாக இருக்கின்றது. ஆகவே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும் போதுதான் நிச்சயமான அந்த விடுதலையை, ஆகவே பாவ மன்னிப்பிலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது, பாவ வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது, கடைசியாக பாவ பிரசன்னமாகி இந்த உலக பாவ பிரசனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து நித்திய காலமாக அந்த பேரின்ப நாதனோடு, அந்த பேரின்ப தேவனோடு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே நம்முடைய ஆன்மா வாழ வேணுமானால் நானும் நீங்களும் இந்த காரியங்களை செய்யும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலையை தந்தார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் யாவருக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். CRMC திருச்சபை சார்பிலே மறுபடியுமாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் இன்னொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.